அவர் இந்த 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்தாருன்னா அடுத்து பிரதமராக நிற்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பேசுற எல்லா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில, தெலுங்கு, மலையாளத்தெல்லாம் டப் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன். ஒரு இந்திக்கார பையன் போயிட்டு விஜய் போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா அடுத்து சிஎம், அடுத்து வந்து பிரதமராக அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பேச. விஜய் வந்ததால் தான் இன்னைக்கு மொத்த இளைஞர் கூட்டமும் ஒரு அரசியல் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 717 மது கடைகள் மூடிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைப் பொருட்களை தடுப்புக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இல்லாமல் இளைஞர்கள் வந்து போதை பாதையிலேருந்து போகாமல் தடுக்கிறதுக்கு அங்கங்கே இப்போ வந்து விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து தாய்மாமன் சீர்திட்டம் அப்படி சொல்லிட்டு இப்போ அறிஞர் அண்ணாவோட இது அன்னைக்கு வந்து கொண்டு வர போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் அதுவும் வந்து இப்போ கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது 2500 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு எந்த அளவுக்கு செயல்பாடுல முன்னாடி இருக்காங்க? ஒரு 2 மாசமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தோன்னா சிஎம் விஜய் செயல்படுறாரு? இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னு கேட்டால் ஊழல் எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிருக்கு. நிறைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலர் ஒருத்தர் திமுகவில் வந்து விலகிட்டேன் நான். ஏன்னு கேட்டால் போன ஆட்சியில் அதிகமாக லஞ்சம் ஊழல்லாம் பண்ணாங்க, என் கண்ணு எதிரே நான் பார்த்தேன். இப்போ நான் ஒரு கவுன்சிலராக வெளியே வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலரே வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பேர் தெரியல, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு உண்மையாக சிறப்பான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் வந்து வெளியே வந்து சொன்னார். ஒரு திமுகவில் இருக்கிறவரு கட்சி விட்டு விலகி வந்து இந்த ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசுறது பார்க்கும்போது இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு கூத்தாடி ஆச்சு, சோபா கட்டல் ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது நிறைய பேருக்கு கொடுக்குற விமர்சனம் என்ன பதிலடி கொடுக்க விரும்புறீங்க? அது அவங்க அதுக்கு முன்னாடி அதுமே பண்ணிருந்திருப்பாங்க. சோப்பானா அந்த அதுக்கு முன்னாடி காசு வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட வரி பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களுக்கு நிலத்து செய்யாம மக்களோட வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க சொகுசா வாழ்ந்ததால அவங்க அதே பேச்சை மறுபடியும் இவங்க மேல பழி சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்து அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரொம்ப நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 மாசமா இருக்காரு இல்லையா? இது வரைக்கும் என்னென்ன நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு? நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காரு. வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 717 மது கடைகள் மூடிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைப் பொருட்களை தடுப்புக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இல்லாமல் இளைஞர்கள் வந்து போதை பாதையிலேருந்து போகாமல் தடுக்கிறதுக்கு அங்கங்கே இப்போ வந்து விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து தாய்மாமன் சீர்திட்டம் அப்படி சொல்லிட்டு இப்போ அறிஞர் அண்ணாவோட இது அன்னைக்கு வந்து கொண்டு வர போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் அதுவும் வந்து இப்போ கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது 2500 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாமே இலவசமா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுனால ஸோ தமிழகத்துக்கு ஸோ கடன் ஒன்றும் அதிகரிக்க நினைக்கிறீங்களா? இல்லை அதன் காசுலாம் எங்கேருந்து எடுத்து செய்வாங்க? ஸோ பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவாங்க? அதுதான் அவங்களோட மெயின் குறிக்கோள். என்னன்னா இப்போ பொருளாதாரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, இப்போ நிறைய வந்து கம்பெனிங்க இங்கே கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ கொண்டு வந்து இளைஞருக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போறாங்க. அது மூலமா நிறைய பேருக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது மொத்தத்தையும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் வெளியே யாருக்குன்னு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு ஏதோ ஆய்வு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அங்கேருந்து வேலை வாய்ப்புலாம் கொண்டு வரணும், என்னென்ன நடவடிக்கை எடுக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த ஆட்சியில ஊழல் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா மக்கள்? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனியார் பள்ளி பஸ் நிர்வாகத்திலேருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து 5 லட்சம் கேட்டாங்க, ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியில் வந்து லஞ்சம்லாம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆட்டோ ஆபீஸ்ல வந்து அதிகமா இப்ப லஞ்சம் எதுவும் கேட்கறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. மக்களும் நிறைய பேர் வெளியே வந்து சொல்றாங்க, இப்ப வந்து எந்த இடத்துலயும் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வெளியே வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. போன ஆட்சியில ஊழல் எந்த அளவுக்கு இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? போன ஆட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் இருந்துச்சுன்னா, அதான் சொன்னேன், திமுகவில் இருக்கிறவங்களே இப்போ வெளியே வந்து அவங்களே சொல்றாங்க, போன வாட்டி நாங்களாம் எந்த ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு 20 லட்சம் 30 லட்சம்லாம் கொடுத்துருக்கோம், ஆனா இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு திமுகவில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. அப்படின்னும் போது திமுகவில் ஊழல் அதிகமாக நடந்திருக்குன்னு அவங்க வாயில நம்மளை தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மைக் மட்டும் மாத்திக்க, மைக் உனக்கா மாத்திக்க.
அப்படியே ஃபுல்லாக மாற்றிக்கோ. ஓகேவா? சரி, இப்போ தமிழக வெற்றிகழகம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய இடத்துல அவர் விமர்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ என்ன காரணத்துக்கும் விமர்சிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகமாக? என்ன இந்த ஒரு 5 வருஷம் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டா இன்னும் அதுக்கப்புறம் ஆட்சி இவர்கிட்டயே வந்துடும் அப்படின்றதால என்ன பண்றாங்க, இவர் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷம் விஜய் விட்டுட்டுனா இன்னும் ஒரு 50 வருஷம் அவர் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல வந்து விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது எப்படியாச்சும் உடைக்கணும், இந்த ஆட்சியை வந்து வெளியேற்றணும் அப்படி மட்டும் தான் திமுக இன்னும் வரைக்கும் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கு. அந்த தொடர்ச்சியா போராட்டம் தான் வந்து இப்ப அடுத்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சீமான், ரெட்டையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் விஜய் எதிர்க்க போறாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தேர்தலே 2 பேருக்கு தான் போட்டி இருக்கும். திமுக பக்கம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, விஜய் தனித்தா எந்த பக்கம் நிற்பாரு. இவங்க 2 பேருக்கு தான் மீண்டும் ஒரு போட்டி வரப்போகுது. யார் இருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டியா இருக்கும் அடுத்த வாட்டியும். ஏன்னா ரெட்டையிலே எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட இணைவாருன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு. ஓகே, பிஜேபியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் பார்த்தீங்கன்னாக்கா தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், தனி இயக்கத்தை ஆரம்பிச்சு திருத்திட்டா பார்த்தீங்கன்னாக்கா 22 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. 12வது மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டங்கள் அமைஞ்சது. இப்போ அவர் கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா? இளைஞர்கள் அவர் ஆதரிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாரி வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த இதுவில் இருந்த கட்சியில் இருந்தவங்களும் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இளைஞர் பட்டாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இளைஞர் பட்டாளம் இருக்குன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களாம் அண்ணாமலைக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிமுக கட்சி இல்லாமல் போக போகுது, அதனால வந்து அந்த கட்சியில இருந்து இப்போ பிஜேபி அண்ணாமலை பக்கம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கட்சி ரொம்ப வளர்ந்து வந்துச்சுன்னா பிஜேபி மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது தனிச்சு நின்று அவரால் கலங்காண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அது பிஜேபி சாரில் தான் இருக்கும். பிஜேபியோட பி டீம்ன்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா எல்லாரும் இல்ல, மக்கள் அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க பிஜேபி அண்ணாமலையும் ஒண்ணுதான் அப்படின்னு அவரு கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவரு ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு, பிஜேபி என்ன கொள்கையை பின்பற்றுறதோ அதை தான் நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது நம்மளுக்கு அவர் பார்க்கும் போதே அவர் பிஜேபி அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அவர் வந்து புதுசா வந்துட்டாருன்னு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எப்படி சொல்றதுன்னா இப்போ விஜய் வந்து 2 வருஷத்துல ஈஸியாக வந்துட்டாரு. ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அண்ணாமலை தனித்தே நின்று போட்டிட்டா மட்டும்தான் அந்த பிஜேபி அந்த சாயம் வந்து வெளுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் விஜய் வந்து மாற்றமா ஏமாற்றமா? மக்களுக்கு மாற்றம் தான். மக்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே, ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சி கொடுத்து வந்திருக்குன்னு, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தான் நினைக்கிறேன். எந்த விதத்தெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு? இன்னைக்கு எல்லா துறையிலுமே ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில பேர் கிண்டல் பண்றாங்க, அப்படி என்ன பண்ணிச்சு சிங்கப்பெண் சொல்லிட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் போது ஒரு பேருந்து நிலையம் அங்கெல்லாம் போயிட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன இந்த ஆட்சி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனா இந்த ஆட்சி எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா மாணவர்களை போதையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஊழல் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதிகமா இப்போ பார்த்தீங்கன்னா துறையில ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் ஊழல் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸ்லாம் கூட அதிகமாக கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு. மக்களை வந்து தெளிவா இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா பெரிய பெரிய நிறுவனங்களே இருக்கிறவங்களே வந்து அந்த கல்வித்துறையெல்லாம் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றமா தான் இருக்கு. ஓகே, இப்போ சிஎம் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் இந்த 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்தாருன்னா அடுத்து பிரதமரா நிக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பேசுற எல்லா ஆடியோவும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில, தெலுங்கு, மலையாளத்தெல்லாம் டப் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன மேடையில பேசினாலும் அது உடனடியாக டப் பண்ணி ஹிந்தியில இப்போ இருக்கட்டும், மலையாளம் இருக்கும், தெலுங்கு, கர்நாடகா எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி பேசுறாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் நிறைய வீடியோக்கள் பாக்குறேன். ஒரு இந்திக்கார பையன் போயிட்டு விஜய் போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா அடுத்து சிஎம், அடுத்து வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு இதுவா இருக்கு. ஓகே, சட்டசபையில முன்னாடி பார்த்தோன்னா இளைஞர்கள் அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப அதிகமா பார்க்கறதுக்கான காரணங்கள் என்ன? விஜய் தான் காரணம். ஒரே வார்த்தைனா விஜய் தான். விஜய் வந்ததால தான் இன்னைக்கு மொத்த இளைஞர் கூட்டமும் ஒரு அரசியல் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடக்குது, தினந்தோறும் அரசியல் நியூஸ் உட்காந்து பார்க்குறாங்க பசங்க எல்லாருமே. முடிச்சுட்டு வந்தா இன்னைக்கு விஜய் பற்றி யாரா நியூஸ் வந்திருக்கா, அவர் இன்னைக்கு என்ன சாதனை பண்ணியிருக்காரு,
மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு மக்கள் வந்து மாணவர்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற பண்றாருன்னா அது ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு.